தளம் டிவி ஊடாக ஒரு நேர்காணலை காண்பதற்காக வேண்டி நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு முறை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அக்கரைப்பற்றைச் சேர்ந்த சுன்னத் வல் ஜமாத் கொள்கையுடைய பிரபலமான ஒரு மூத்த உலமா பன்னூல் ஆசிரியர் அல்ஹாஜ் கபீருதீன் ஜமாலி அவர்கள் இங்கே என்னுடைய நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய புத்தகங்களை வெளியிட்டவர். சுன்னத் வல் ஜமாத் கொள்கையுடைய நிறைய புத்தகங்களை இந்த சமூகத்திற்காக வெளியிட்டவர். இன்னும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆசிரியராக இருந்து பணியாற்றியவர், ஒரு கல்விமான், சிறந்த பேச்சாளர், நிறைய அனுபவங்கள், அக்கரைப்பற்றில் மூத்த உலமான்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு திறமையான அனுபவம் வாய்ந்த இந்த இளைய சமூகத்துக்கு தனது இயன்ற வகையிலான ஒரு இஸ்லாமிய சரியான வாழ்க்கை நெறிமுறைகளை இவர்களுக்கு நெறிப்படுத்த வேண்டும் இந்த இளைய சமூகத்துக்கு என்ற இந்த சிந்தனையோடு தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பன்னூல் ஆசிரியர் அல்ஹாஜ் கபீருதீன் ஜமாலி அவர்களை நாங்கள் ஒரு தளம் டிவி ஊடாக நேர்காணலுக்கு சந்திக்க இருக்கின்றோம். அவரை இப்போ வருகை வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் கபீருதீன் மௌலவி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவியர்கள், என்னென்றால் இந்த கடந்த இஸ்லாத்தினுடைய நிறைய வேறுபாடுகள் காணப்படுவதாக அறிகிறோம். என்னென்னு சொன்னால், நிறைய கொள்கைகள், இஸ்லாத்துக்குள்ளே நிறைய முரண்பாடுகளும் கொள்கைகளும் வித்தியாசமாக இருப்பதாக அறிய முடிகின்றது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் அறிய முடிகிறது. அது எந்த அளவுக்கு உண்மையில் போய் ஒன்று தெரியலை. ஆனால் இந்த உம்மத்துக்கள் ஒற்றுமை மரமே நாள் நெருங்குகின்ற காலத்தில் ஒற்றுமைப்பட மாட்டார்கள், அவர்கள் 72 கூட்டங்களாக பிரிவார்கள் என்ற கருத்து சொன்னதாக நாங்கள் அறிய முடிகின்றது. அது பற்றி நாம் உங்களிடத்தில் அதை பற்றி தெளிவான விளக்கம் இந்த இளைய சமூகத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் ஏனைய நாடுகளில் அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக அறிய முடியவில்லை. ஆனால் அதிகமான மார்க்க பிரச்சாரங்கள் செய்து கொண்டு வருகின்றது. இந்தியா, அதே போல் ஸ்ரீலங்காவில் இந்த மார்க்க இனங்களுக்கு இடையிலான மார்க்க முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா மௌலவி, இந்த சுன்னி என்றும் சியா என்றும் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்றார்கள். சுன்னி என்கிறவர்கள் சியாக்கள் ஒரு மோசமான நிலையிலே சித்தரிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் சியாக்கள் என்றால் அவர்கள் ஏதோ இனத்தையோ இஸ்லாமிய முஸ்லீம்களை ஏதோ ஒரு வழிகெடுத்து விடுவார்களோ, அல்லது இவர்களை பிடிச்சி ஏதோ ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்களோ என்ற ஒரு அச்சப்பாட்டை இவர்கள் இன்றைய சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சுன்னான்னு சொல்லக்கூடியவர்கள் அதை சொல்லி வருகின்றார்கள். இது நான் கேட்கிறேன் மௌலவியவர்களே, சுன்னி என்றால் என்ன, சியா என்றால் என்ன, இந்த சுன்னியும் சியாவுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன, ஏன் இவர்கள் சுன்னியும் சியாவும் ஏன் ஒற்றுமைப்பட முடியாது என்ற ஒரு எனக்குள்ளே ஒரு எழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன். தளம் டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மன்மார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாத்தை சொல்லிக் கொண்டிருந்தனர். இந்த இடத்திலே சகோதரர் ஃபாமி அவர்கள் முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். இன்று சமகாலத்திலே, அதாவது இன்று நடைபெறுகின்ற பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்திலே மிகவும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் ஷியா சுன்னி என்கின்ற ஒரு உடை. இந்த இடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் 71 கூட்டமாகவும், நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாகவும், என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாகவும் பெறுவார்கள் என்று
என்ன இருந்த பாபி அவர்களே, உங்களுடைய கேள்வி சமகாலத்திலே பொருத்தமான கேள்வி என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்த காலத்திலே எனக்கு பின்னால் யூதர்கள் 70 பிரிவாக, கிறிஸ்தவர்கள் 72 பிரிவாக, என்னுடைய சமூகம் 73 பிரிவினர்களாக வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை பற்றி சொல்லவில்லை என்று. 73 கூட்டங்களிலே ஒரு கூட்டம் என்னுடைய கூட்டம். நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறேனோ அந்த மார்க்கத்தில் என்னோடு இருக்கிறவர்கள் அவர்கள் தான் அந்த சொர்க்கம் போகின்ற சிறந்த உம்மத்துகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் இப்பொழுது ஷியா சுன்னி என்கின்ற இந்த அடையாளத்துக்குள்ளே சுன்னிகள் என்றால் யார், ஷியா என்றார்கள் யார் என்பதை ஆராய வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு கலிஃபாக்களுடைய காலம். கலிஃபாக்களுடைய காலம் 30 வருடங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி கலிஃபாவாக வந்தார்கள். இறுதி கலிஃபாவாக வந்து அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் கலவரங்களும் குழப்பங்களும் தூக்கிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நயவஞ்சர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களுக்குள்ளே நயவஞ்சர்கள் இருந்தார்கள். அந்த நயவஞ்சர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே பல குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவர்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டது. அவையெல்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டன. பொய் நபிகள் தோன்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே முரண்பாடான பிழையான கருத்துக்களை, இட்டுக்கட்டான ஹதீஸ்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இவைகள் எல்லாம் அந்த முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சர்களால் உருவாக்கப்பட்டவைகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிற்பாடு கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலங்களில் எல்லாம் முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சர்கள் இருந்தார்கள். பொய் நபிகளுடைய தோற்றங்கள் இருந்தது. ஹதீஸ்களை குழப்படியை செய்கின்றவர்கள் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனநாயக முறை, செங்கோல் செலுத்திய மக்களாட்சி புறக்கணிக்கப்பட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். ஆட்சியை பொறுப்பதற்கான ஒரு முயற்சியை செய்தார்கள். அவர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு உள்ளே ஒரு தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கம் இருந்தாலும் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் தான். இவர்களை நயவஞ்சர்கள் என்று சொல்கின்றதா அல்லது சுன்னி என்று சொல்ல முடியுமா? இவ்வாறான சிக்கலுக்குள்ளே இன்று பாலஸ்தீனத்திலே நடைபெறுகின்ற அந்த சண்டையிலே அவர்களுக்கு எதிராக யூதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிலாபத்துக்கு பிற்பாடு, கலிஃபாக்களுடைய கிலாபத்துக்கு பிற்பாடு உமையாக்கள் மன்னராட்சியை ஆரம்பித்தார்கள். ஏறக்குறைய 91 வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். உமையாக்களுடைய ஆட்சியை பறித்து அப்பாசிகள் ஆண்டார்கள். ஏறக்குறைய 500 வருஷங்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த 91 வருடங்களும் 500 வருடங்களும் ஏறக்குறைய 600 வருடங்கள் குழப்பம் நிலவிய ஒரு ஆட்சி காலத்தான் அது. ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக கொலைகளும் கொள்ளைகளும் நடைபெற்றன. அதை மறக்க முடியாது. இருந்தாலும் முஸ்லிம் உலகை நாடுகளை பிடிக்கின்ற
இஸ்லாத்துக்குள்ளே கட்டி காத்த ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் தான் முகலாயர்கள் உஸ்மானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எதுவரை என்றால் அந்த உஸ்மானியர்களுடைய ஆட்சி முதலாம் உலக மகா யுத்தம் வரைக்கும் முஸ்லிம் உலகம் என்று சொல்லுகின்ற விரிந்த பாரிய நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உஸ்மானிய பேரரசுகளே இருந்தது. அந்த உஸ்மானிய பேரரசு யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சரிவலைக்குள்ளே அகப்பட்டு முதலாம் உலக மகா யுத்தத்திலே உஸ்மானியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். உஸ்மானியர்கள் தோற்கடிக்கப்படுவதற்கு முதல் 200 வருடங்கள் சிலுவை யுத்தத்தை செய்தார்கள் கிறிஸ்தவ உலகம். அந்த சிலுவை யுத்தத்தை செய்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று இருக்கின்ற பிரான்சு, பிரிட்டன், ஹங்கேரி, ஆர்மீனியா போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் ரோம் ராஜ்யம் என்று சொல்லுகின்ற வத்திக்கான், இத்தாலி, அங்குதான் அவருடைய போப் இருந்தார். அந்த போப்புடைய தலைமையின் கீழ்தான் சிலுவை யுத்தங்கள் 200 வருட காலங்கள் நிகழ்த்தப்பட்டது. 200 வருட காலங்கள் நிகழ்த்தப்பட்டு அவர்களால் வெல்ல முடியாத அந்த மத்தியர்களுக்கு விரிந்த பரப்பை முதலாம் உலக மகா யுத்தத்திலே கிறிஸ்தவ உலகம் வெற்றி கொண்ட பிறகுதான் உஸ்மானிய பேரரசிலே இருந்த பாலஸ்தீனம் ஏனைய மத்தியகளுக்கு நாடுகள் எல்லாம் துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டன. மொத்தமாக ஒரு வல்லரசாக இருந்த உஸ்மானிய பேரரசு துண்டாடப்பட்ட பிறகு அவைகளை பிரிட்டிஷ், பிரான்சு, ரஷ்யா போன்ற, ஜப்பான் போன்ற நாடுகள் ஒவ்வொரு துண்டுகளையும் அவர்கள் அபகரிக்க துவங்கிவிட்டார்கள். அவருடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. உஸ்மானியர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு அவர்களுடைய செல்வாக்கு மேலே போய்விட்டது. இந்த செல்வாக்கினால் பாலஸ்தீனம் பிரிட்டிஷாருடைய உதவியோடு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்று உருவாக்கப்பட்ட 1948ஆம் ஆண்டு 47ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் நாட்டை இன்று வரை முழு மத்திய உலகத்தையும் அபகரிப்பதற்கான ஒரு முயற்சியிலே தான் இஸ்ரேலர்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டிலே இன்று அரபுலகத்திலே இருக்கின்ற அத்தனை நாடுகளும் பாலஸ்தீனத்தை தவிர அமெரிக்கர்களுடைய துணையிலே தான் அவர்களுடைய அரசை கட்டியெழுப்ப இருக்கிறார்கள். இன்று அவர்கள் வைத்திருக்கின்ற அரசாங்கங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான அரசுகள், மன்னராட்சிகள். அந்த மன்னராட்சியை அவர்கள் நிலைநாட்டுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துக்களை அவமதித்து அவர்களை கிழிந்தவர்களாக கண்டு அவருடைய செல்வாக்கை குறைப்பதற்காக கொடுக்கப்பட்ட விலைதான் இன்று அரபுலகத்திலே ஐரோப்பியர்கள் அவருடைய செல்வாக்கை, அவருடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்கான ஒரு பிரதானமான காரணமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பாலஸ்தீனத்திலே எங்களுடைய முதலாவது கிபிலா பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது. அந்த பைத்துல் முகத்தஸ் யூதர்களால் பறிக்கப்பட்டு நேர்மை சகோதரர்களே, இன்று பாலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் தேசம் தான் இருக்கிறது. அந்த ஈரான் தேசம் அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்றிருந்தால் இன்று பாலஸ்தீனம் பறிவு இருக்கும். பாலஸ்தீனத்திலே ஒரு முஸ்லீம் கூட இருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும்.
அங்கே படுகொலை செய்யப்பட்டு பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடு வாசல்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டிருக்கின்றன. உடைக்கப்பட்ட அந்த வீடுகளை, அந்த இல்லங்களை, அவர்களுடைய நிலபுலங்களை துப்புரவு செய்வதாக இருந்தால் 14 வருஷங்கள் தேவைப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அளவு பாலஸ்தீன மக்கள் யூதர்களால் சின்னாபின்னப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் அந்த பாலஸ்தீனத்தை சுற்றி இருக்கின்ற நாடுகள் எல்லாம் முஸ்லிம் நாடுகள். அந்த முஸ்லிம் நாடுகளுக்குள்ளே தான் பாலஸ்தீனத்துக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுதங்களை விநியோகிக்கின்ற நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் எல்லாம் இல்லாத அரபு நாடுகள் ஒன்றுமே இல்லை, ஈரானை தவிர. சிரியாவில் இருக்கிறது, எஜிலே இருக்கிறது, ஜோர்டானில் இருக்கிறது, கட்டாரில் இருக்கிறது, சவுதி அரேபியாவில் இருக்கிறது. இவ்வாறு எதிரிகளை வைத்துக் கொண்டு பாலஸ்தீனத்து முஸ்லிம்களுக்கு இந்த அரபு மக்களால் உதவ முடியுமா சகோதரர்களே? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சுன்னி ஷியா என்ற ஒரு வேறுபாட்டை இங்கே கொண்டு வருகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே சுன்னி என்கிறவர்கள் சுவர்க்கவாதிகளும் ஷியா என்கிறவர்கள் நரகவாதிகளும் போல காட்டுகிறார்கள். ஒரு நாள் இல்லை. சுன்னி என்கின்றவர்கள் அவர்களுடைய உமையாக்களுடைய ஆட்சி, அப்பாசிக்களுடைய ஆட்சியிலே வந்தவர்கள். அவர்களை எப்படி சுன்னி என்று சொல்லலாம்? அவுபத்துக்களை கொலை செய்தவர்கள், இமாம்களை கொன்றவர்கள், ஜெயிலே அடைத்தவர்கள், ஹதீஸ்களை அவங்களுக்கு தேவையான மாதிரி